Hi, hello and welcome to my channel Charulata Accounts. Class 11க்கான Unit 2 Forms of Business Organizationல Chapter 6 Joint Stock Company பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாடியூலில் நம்ம பார்க்க போகிறது Meaning and Definition of the Company. அது மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இதுக்கு முன்னாடி ஒரு ரீகேப் ஆஃப் அவர் ப்ரீவியஸ் சாப்டருடைய நம்ம டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் படித்தோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சோல் ட்ரேடர், பார்ட்னர்ஷிப், ஜாயிண்ட் இன்டு ஃபேமிலி பிஸ்னஸ், இதெல்லாம் நம்ம படித்தோம். ஸோ இது எல்லாமே சூட்டபிள் ஃபார் த ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் பிஸ்னஸாக இருந்ததுன்னா இந்த மூணுமே நமக்கு சூட்டபிள். சோல் ட்ரேடராகவும் பார்ட்னர்ஷிப்பும் ஜாயிண்ட் இன்டு ஃபேமிலி. சப்போஸ் நம்ம இஃப் யூ வாண்ட் டு செட் அப் அ சிமெண்ட் பிளான்ட், அது ஒரு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோஸ் ஆஃப் ருபீஸ் நமக்கு தேவைப்படும். அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீ சொல்லலாம் நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபேர்மை ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு சிமெண்ட் பிளான்ட்டுக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் நீ ஒரு நிமிஷம் பார்ட்னர்ஷிப்போடைய டிஸ்அட்வான்டேஜஸை யோசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக நம்ம என்ன சொல்லுவோம், நோ, பார்ட்னர்ஷிப் வில் நாட் பி சூட்டபிள் ஃபார் த பிஸ்னஸ். ஒரு நிறைய கேபிட்டல் தேவைப்படுற, ஹியூஜ் கேபிட்டல் தேவைப்படுது சிமெண்ட் பிளான்ட் வைக்கணும் அப்படின்னு சொன்னால். ஸோ ஏன் அப்படின்னு சொன்னால், பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது மெம்பர்ஷிப்பில். 20க்கு மேலே தாண்டக்கூடாதுன்னு. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள் டு அரேஞ்ச் த ரெக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் த கேபிட்டல் டு செட் அப் அ சிமெண்ட் பிளான்ட். ஈவன் பீப்புள் இருக்காங்க கேப்பபிள் ஃபார் அரேஞ்சிங் த ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் கூட, ஒரு 20 பார்ட்னர் வரைக்கும் சேர்க்கலாம்னு சொல்கிறோம். 20 பார்ட்னரில் ஒரு 10 பார்ட்னர் கேப்பபிளாக இருக்காங்க, எங்களால் அரேஞ்ச் பண்ண முடியும் ஃபண்ட்ஸுக்கு, பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலும், பட் they will not come or like to take the risk. என்ன ரிஸ்க் பார்ட்னர்ஷிப்லன்னு பார்த்தீங்கன்னா, அன்லிமிட்டெட் லைபிலிட்டி ஆஃப் த பார்ட்னர்ஸ். அன்லிமிட்டெட் லைபிலிட்டிஸ்னால் தெரியும், ஈவன் their பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் liable டு பே த டெப்ட்ஸ் ஃபார் த கிரெடிட்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது நம்ம என்ன ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னால், என்ன ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி தான் நமக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். பிகாஸ் இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி மூலமாக ஆரம்பித்தோம் அப்படின்னா we can arrange large amount of the capital easier from the members. ஓகே, இப்போது இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியோட மீனிங் என்னன்னு பார்க்கலாம். A joint stock company is a distinct type of business organization evolved to overcome the limitations of the sole trader and the partnership concerns. ஸோ இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படிங்கிறதும் ஒரு ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் தான். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தா, சோல் ட்ரேடர்லேயும் பார்ட்னர்ஷிப்ஸ்லேயும் இருக்கிற லிமிட்டேஷன்ஸ், அந்த டிஸ்அட்வான்டேஜஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோல் ட்ரேடர்லேயும் ஆகட்டும் இல்லை பார்ட்னர்ஷிப்லேயும் ஆகட்டும், எல்லாருமே கேபிட்டல் போடுவாங்க, ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸும் ஷேர் பண்ணிக்குவாங்க. பட் இந்த கேஸ் ஆஃப் ரிஸ்க் அப்படின்னு வரும்போது தே வில் பி ஹெசிடென்ட். ஓகே, அங்கே ஏன் அப்படின்னு சொன்னால், பிஸ்னஸும் ஓனர்ஸும் சேம், சோல் ப்ரொப்ரைட்டரில் ஆகட்டும் பார்ட்னர்ஷிப்பில் ஆகட்டும். வேறஸ் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், பிஸ்னஸ் வேறு, அந்த மெம்பர்ஸ் வேறு ஆயிடுவாங்க. ஸோ அந்த கம்பெனி தான் எல்லா ரிஸ்க்குமே எடுத்துக்கும், மெம்பர்ஸுக்கு எந்த ரிஸ்க்குமே கிடையாது. அந்த ஒரு கான்செப்டுக்காக வேண்டி தான் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி வெரி அட்வான்டேஜஸ் வென் கம்பேர் டு த சோல் ட்ரேடர் அண்ட் பார்ட்னர்ஷிப். பிகாஸ் in sole trader and partnership they have the unlimited liabilities and they are supposed to take the risk of paying their personal property. Okay, so in the disadvantages of sole trading and partnership overcome பண்ணுறதுக்காக நம்மளோட பெஸ்ட் சாய்ஸு இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியோட பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். The advancement in science and technology and the impact of industrial revolution have all necessitated a large amount of capital investment and highly sophisticated managerial skill for running a large scale industry. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சோல் ட்ரேடர் ஆகட்டும், பார்ட்னர்ஷிப் ஆகட்டும், இல்லை ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி ஆகட்டும், இட் வில் பி சூட்டபிள் ஒன்லி ஃபார் ஸ்மால் ஆர் மீடியம் சைஸ் பிஸ்னஸ் தான். பட் where we have to start a large scale industry,
எங்கே நமக்கு நிறைய கேபிட்டல் தேவைப்படுது, நிறைய மேனேஜரல் ஸ்கில் தேவைப்படுது, நிறைய டெக்னாலஜிக்கு தேவைப்படுது. ஸோ இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட அட்வான்ஸ்மெண்ட், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், இது எல்லாமே மேட் நெசசியேட்டட், அதாவது நமக்கு வந்து இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியை உருவாக்குறதுக்கான நெசசிட்டியை உருவாக்கிடுச்சு. ஓகே, ஸோ தட் இஸ் த ரீசன் வை வி ப்ரிஃபர் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன் ஆஃப் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, a company is an artificial person created by law having a separate entity with a perpetual succession and a common seal. கம்பெனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் பர்சன்னா என்ன அப்படின்னா, இது வந்து கிரியேட்டட் பை த லா, இதுக்கு வந்து எந்த விதமான ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, ஒரு நேச்சுரல் பர்சன் மாதிரி. இது வந்து இட் கேனாட் ஈட் ஆர் வாக் ஆர் ஸ்மைல் ஆர் ரீட் ஆர் ரைட், பட் அதுக்கு ஒரு லீகல் ஸ்டேட்டஸ் இருக்குது, ஒரு நேச்சுரல் பர்சன் மாதிரி. அதை தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் கிரியேட்டட் பை த லா. அடுத்தது என்ன சொல்கிறான் அப்படின்னா லீகல் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறான். இது வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சன்னு சொல்லிட்டோம். அப்போது இந்த கம்பெனி வந்து இண்டிபெண்ட் ஃப்ரம் இட்ஸ் மெம்பர்ஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஒன்ஸ் when we start the company அப்படின்னா கம்பெனி வேறு, மெம்பர்ஸ் வேறு. ஸோ மெம்பர்ஸ் வந்து எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்க தேவையில்ல, அதுக்காக எதுவும் மெனக்கட தேவையில்லை. பட் கம்பெனி அது இது ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படிங்கிறதுனால இட் கேன் மேக் கான்ட்ராக்ட்ஸ், இட் கேன் பர்ச்சேஸ், இட் கேன் செல் திங்ஸ், அண்ட் அது யாராவது வேணும் ஆட்களை எம்ப்ளாய் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம், ஏதாவது லாஃபுல் பிஸ்னஸ் அந்த ஓன் நேமில் பண்ணிக்கலாம், கோர்ட்டில் கேஸ் போடலாம், அப்புறமா மித்தவங்க தேர்ட் பார்ட்டிஸும் கோர்ட்டில் இது கம்பெனியை கேஸ் போடலாம். ஸோ இது எதுக்குமே வந்து ஷேர் ஹோல்டர் வில் நாட் பி ரெஸ்பான்சிபிள், பிகாஸ் இதெல்லாம் தீஸ் ஆர் ஆல் த ஆக்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி. அதை தான் நம்ம செப்பரேட் லீகல் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வித் அ பர்பச்சுவல் சக்சஷன். பர்பச்சுவல் சக்சஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா பர்பச்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அதாவது கண்டினியூஸ் எக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்லலாம், லாங் லிவிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இதுக்கு என்னென்னா நோ எண்டு, அப்படி தான் அதை லாங் லிவிங்னு நம்ம சொல்கிறோம். கம்பெனி வந்து என்ன ஆகாது, எண்டே ஆகாது. ஏன் எண்ட் ஆகாது, எதுக்காக எண்ட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு மெம்பர்ஸ் இறந்துட்டாங்களோ, யாரோ ஒரு மெம்பர்ஸ் இன்சால்வெண்ட் ஆகிட்டாங்களோ, எல்லாரும் மெம்பர்ஸ் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்களோ, இது எதுவுமே கம்பெனியோட லைஃப்பை எஃபெக்ட் பண்ணாது. இட் வில் கோ ஆன் ஃபார் எவர், பிகாஸ் இட் இஸ் கிரியேட்டட் பை த லா அண்ட் இட் வில் பி டிசால்வ்ட் ஒன்லி பை த லா. எப்படி வந்து இது ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சனாக ஒரு லீகலாக நம்ம கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணமோ அதை எண்ட் பண்ணணும், அதாவது டிசால்வ் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ண முடியும், இட் கேன் பி டன் ஒன்லி பை த லா. அதை தான் இங்கே பெர்பச்சுவல் சக்சஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா காமன் சீல். காமன் சீல் அப்படின்னா என்னென்னா, கம்பெனிக்கு வந்து ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ எப்படி அது வேலை செய்யுதுன்னா, இட் வில் ஆக்ட் த்ரூ இட்ஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அதாவது இந்த மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, அவங்க தான் டைரக்டர்ஸ். ஓகே, இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க எல்லாம் வந்து மீட்டிங் நடத்தி ஏதாவது ஒரு கன்க்ளூஷனுக்கோ ஒரு ரெசல்யூஷனோ கொண்டு வருவாங்க. அது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இது நடந்திருக்கு, இப்படி தான் நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தே வில் கிரியேட் சம் ஒரு ஃபார்மல் டாக்குமெண்ட் ஒன்று ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணி எல்லா டைரக்டர்ஸும் அதில் சைன் பண்ணுவாங்க. சைன் கூட எல்லோரும் பண்ண மாட்டாங்க. அதில் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, கம்பெனியோட சீலு, அதாவது அந்த கம்பெனிக்கு நீ வந்து XYZ அண்ட் கோ அப்படின்னு போட்டிருந்தேன்னா அந்த XYZ அப்படிங்கிறதுக்கு ஒரு சீல் இருக்கும். அந்த சீலை அந்த பேப்பரில் அவங்க அட்டஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து என்னென்னா ஒரு அஃபிஷியல் சிக்னேச்சர் ஆஃப் த கம்பெனி. அது என்னது, கம்பெனியோடைய அஃபிஷியல் சிக்னேச்சராக கன்சிடர் பண்ணுவாங்க.
எனி டாக்குமெண்ட் இந்த காமன் சீல் அந்த அஃபிஷியல் சிக்னேச்சருங்கிறது அந்த காமன் சீல் தான். அது சீலை போட்டு ஆஃபீஸர் வந்து அதை சைன் பண்ணணும். அப்படி அது சைன் பண்ணால் மட்டும்தான் இட் இஸ் அக்செப்டபிள். ஓகே, அந்த மாதிரி எனி டாக்குமெண்ட் காமன் சீல் இல்லாமல் இல்லை இட் இஸ் நாட் சைன்டு பை த ஆஃபீஸர் அப்படின்னா இட் இஸ் நாட் அசெட் டு பி அ கம்பெனி. ஓகே, ஸோ இது என்னன்னா, இப்போ நீ வந்து ஒரு ஸ்கூலில் போய் பிரின்சிபல் கிட்ட வந்து அட்டஸ்டேஷன் வாங்குற க்ரீன் பெனில் அவங்க சைன் போட்டு தருவாங்க. அப்போ என்னென்னா மேனேஜ்மெண்ட், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அதை அக்செப்ட் பண்ணிச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் எனி டாக்குமெண்ட் which has been taken out from the company should have the common seal, should have the official signature of the company. அந்த common seal தான் official signature of the company அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சீல் தான் பேசும். அதுதான் வந்து அது லீகல் எக்ஸிஸ்டன்ஸுக்கு ஒரு பெரிய அத்தாட்சி. ஓகே, ஸோ திஸ் இஸ் a definition of joint stock company given by section 2 of the Companies Act 2013. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனினா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, அதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.